பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மேம். அந்த பையன் மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு ஏன் உயிரா பையன் உயிரான்னு கேட்கல. அந்த பையன் தான் மேம் முக்கியம். கடைசி வரையும் அந்த பையனுக்கு எதாவது ஒன்றா நான் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு. என்னால் லாஸ்ட் வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு, நான் அதை காப்பாற்றாம போனேன்னா கடைசி வரை என்னால் நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. இந்த இளைஞர் பேரு கண்ணன். சென்னை அரும்பாக்கத்தில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி நல்ல மழை பெஞ்சிருந்திருக்கு. அந்த ரோட்ல நம்ம கிரண்டக்கால் வர தண்ணி தேங்கி கிடந்து. அப்போ ஜேடன் ராயன் அப்படின்ற ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஸ்கூல் பேக்கோட அந்த தண்ணியில நடந்து வந்துட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்தில் அந்த பையன் நடந்து வந்துட்டு இருந்த பக்கத்தில் இருந்த எலக்ட்ரிக் பாக்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் கரண்ட் சப்ளை ஆயிருந்திருக்கு அந்த வாட்டர். அதுல காலை வச்ச உடனே அந்த பையன் சுருண்டு அந்த இடத்துல விழுந்துறான் தண்ணி. அந்த இடத்துல அந்த பையன் விழுந்ததை பார்த்த உடனே அங்கிட்டு வந்துகிட்டு இருந்த அந்த கண்ணன் என்ன பண்ணிருக்காரு, அந்த பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் மத்தவங்கள அவர் கூட்டு பார்த்திருக்காப்ல உதவி செய்யறதுக்கு. ஆனா யாரும் முன் வரல. இருந்தாலும் இவருக்கு மனசு கேட்கல. அந்த பையனை காப்பாத்த போனா நம்மளுக்கும் அந்த கரண்ட் அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த பையனை காப்பாத்தாம போனா என்னால நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு அந்த பையன் கிட்ட போய் அந்த பையனோட கையை பிடிச்சி இழுத்து அந்த பையனை தூக்கி கொண்டு வந்து காப்பாத்திட்டாப்ல அந்த பையனோட உயிர். நண்பர் கண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. அதை தாண்டி இந்த பையனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த சோர்ஸை நம்ம பார்த்தியா. ஒன்னு தண்ணி ட்ரெயின் ஆகாம அந்த ரோட்ல தண்ணி நின்னது. இன்னொன்னு அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ்ல இருந்து மின்சாரம் கசிஞ்சது. அப்ப அந்த அளவுக்கு அந்த பராமரிப்பு இருந்தது. சும்மா கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அந்த டிஎன்இபி ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அந்த இன்ஜினியர் என்னதான் பண்ணிட்டு இருந்தார். இதை ஒழுங்கா பராமரிக்காம விட்டு அந்த இன்ஜினியரை சஸ்பெண்ட் பண்ண. அந்த வீடியோ காட்சி கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ போட்டு இதை பேசணும் அப்படின்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா அதை என்னால போட முடியாது. பங்காளிக்கு எனக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை நடந்து முடிஞ்சு. நம்ம பங்காளி தான் யூடியூப். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவையும் இது பண்ணிட்டு விட்டுருவேன். அப்புறம் மறுபடியும் நம்மள வீடியோ போட விடாம முடக்கி போட்டு. அதனாலதான் நான் இப்போ ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்னன்னா இந்த மாதிரியான நியூஸ் கொஞ்சம் வில்லங்கமான வீடியோஸ் அதை பத்தின கருத்து அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனல் வச்சிருக்கோம்ல, கம்பி கட்டும் கதைகள் 2.2, அதுல போடலாம் இருக்கு. முடிஞ்ச அளவு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் 2 சேனல் வச்சுக்கிட்டு காசு பார்க்கறதுக்காண்டி பண்றேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம்.